ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமே வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சுல, அதுதான் லாஸ்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து லேடிஸ் கிடையாது, அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவங்கள எந்திரிச்சு நிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராஜடியான சுச்சுவேஷன்ல, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு இதுல வந்து ஒரு ஆபத்துல அம்மாவும் ஒய்ஃப் இருக்கும்போது எல்லாரும் யாரை காப்பாத்துவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டியா கேக்குறாங்க. எல்லாரும் ஒய்ஃப் ஒய்ஃப் ஒய்ஃப்னு சொல்றாங்க. கடைசியில முத்து மட்டும் என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃப் நல்லா வண்டி ஓட்டுவா, அவகிட்ட வண்டியை கொடுத்துட்டு எங்க அம்மாவை கொண்டு போய் விட சொல்லிடுவேன். ஏன்னா அவ திருப்பி வருவா, ஏன்னா நான் வந்து அங்க அவளுக்காக காத்துட்டு இருப்பேன், அவ கண்டிப்பா என்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிருவானே. எல்லாருமா கிளாப் பண்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி கடைசியில பொண்டாட்டி வந்த பிறகு அம்மாவை மறக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி திருப்திகரமான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு வந்து அளவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இத வந்து நீங்க உங்க பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட வந்து சொல்லலாம் அப்படின்னு. அப்ப எல்லாருமா கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியா போய் பேசிக்கிறாங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, அங்க போய் என்ன தோணுதோ நம்ம சொல்லிக்கிறோம் விடு அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. இங்க வந்து மீ மனோஜும் ரோஹிணியும் வந்து இப்ப என்னடா சொல்லு இந்த மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த முத்து பையலுக்கு என்ன அம்மாவை பிடிக்கவா செய்யும், அவன் எப்படி அளந்து விடுறான், அதே மாதிரி நம்மளும் பாலிஷா பதில் சொல்லணும், அப்படியே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அப்பதான் அவங்க கண்டிப்பா நமக்கு வந்து பிரைஸ் தருவாங்க, கிளாப்ஸும் அள்ளும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்க பிளான் பண்றாங்க. இங்க முத்து மீனாவை என்னங்க சொல்றதுனோடனே, நம்ம இங்க இருந்து யோசிச்சு சொல்றதை விட அங்க போய் ஏறினோடனே மனசுல பட்டதை பேசிக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் சொன்ன மாதிரி அப்படியே அளந்து விடுறாரு. இங்க ரவியும் ஸ்ருதியும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு நாங்க ஹாப்பியா இது பண்ணுவோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ முத்து மீனாவை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வயிறத்துக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம், அதனால நல்லா சாப்பிடணும், அதுக்கு நம்ம நல்லா வேலை செய்யறோம், ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க. அப்புறமா ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்தா யாரு ஃபர்ஸ்ட் சாரி கேட்பா அப்படின்னு சொல்லும்போது ரவி என்ன சொல்றாருன்னா, அவ ஒரு லேடிஸ் வாயில இருந்து சாரி வருமே தவிர சாரிங்கிற வார்த்தையே வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. மனோஜும் ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கன்னா சண்டையே போட்டுக்க மாட்டோம், ஏன்னா நாங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்போம், அதனால சண்டையே போட்டுக்க மாட்டோம் சொல்லிடுறாங்க. முத்து மீனவ என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குள்ள அவ்வளவு சண்டை வரும், ஆனா நாங்க போய் சாரி இந்த பூரினா கேட்டதெல்லாம் இல்ல அப்படின்னு. மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு பிடிச்சதை நான் சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அல்வா வாங்கிட்டு வருவேங்க, ஏன்னா பூ கட்டுற பொண்ணுக்கே கொண்டு வந்து பூ கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேசி முடிச்சிடுறாங்க. இப்ப கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது மனோஜ் என்ன சொல்றாருன்னா, ஜட்ஜ் அவங்களையே நீங்க வந்து தப்பா ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு இவங்க பேசின சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ போட்டு காட்டுறாங்க. அப்ப இவங்க பேசினது எல்லாமே அதுல தெரிஞ்சிருது. பாவம் ரெண்டு பேருமே அசிங்கப்பட்டாங்க. ஸ்ருதியும் ரவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னும் பெஸ்ட், நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கப்புளாகவே ஆகல, லவ்வர்ஸாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் வச்சு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா நாங்க மேரேஜுக்கு அப்புறமும் லவ் பண்ணணும்னு சொன்னா அதை நீங்க வந்து சொல்லிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா பெஸ்ட் கப்பல் வந்து முத்துவையும் மீனாவையும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசினதுலே ரொம்ப யதார்த்தமா பேசுறாங்க. முத்து வந்து குடிக்கிறாருங்கிற விஷயத்த அவங்க இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து அவரை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டாங்க, அதுதான் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுல ஒரு ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து குடும்ப நல கோர்ட்ல வந்து வக்கீலா இருந்தவங்க, ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லாட்டி கூட டைவர்ஸ் கேஸ் வந்து நான் பார்த்திருக்கேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி மனோஜ் ரோகிணியை பார்த்து சொல்றாரு. அப்படி இருந்தீங்கன்னா ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதையோ மறைக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையும் அவங்க அப்படியே அதிர்ச்சியில பாக்குறாங்க. இப்ப முத்துக்கும் மீனாக்கும் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறமா அந்த செக் எல்லாம் கொடுக்கும்போது முத்து கேக்குறாரு, என்னங்க காசு தருவேன்னு சொல்லிட்டு இப்படி தரீங்க அப்படின்னு. அது உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் அப்படின்னு. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே நம்ம விஜயா சும்மா இல்லாம மனோஜ் ரோகிணி தான் பிரைஸ் வாங்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்க ரெடியா இருக்காங்க. கடைசியில அவங்களுக்கு இல்ல, ரவி ஸ்ருதி வந்தோடனே ஏன் அப்ப உங்களுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி மீனாவோட அம்மாவும் தங்கச்சி வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காய்கறி வாங்கினா இதுக்கு கருவேப்பிலை கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இதுங்க ரெண்டு இவங்க படிச்சவங்களே வின் பண்ணல, இதுங்க ரெண்டு முதைய வெளியில போயிருக்கு, எங்க போச்சுதுகளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பொட்டு சத்தம் கேக்குது. போய் பார்த்தா அவங்க முத்து மீனாவும் பிரைஸோடய வந்துட்டு இருக்காங்க. அப்போ சீதா என்ன சொல்றாங்கன்னா விஜயா கிட்ட, கருவேப்பிலைய சும்மா தான் தருவாங்க, ஆனா அதை தான் சமையலுக்கு போடுவாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் தான் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப விஜயாவோட ஃபேஸே இதாங்கதான். ஆரத்தி எல்லாம் எடுத்து மாலெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்து மீனவும் அங்க நடந்ததெல்லாம் அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது முத்து மட்டும் என்ன சொல்றாருன்னா, அப்பா இங்க பாருங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வராம இருந்துச்சுன்னா
புருஷன் பொண்டாட்டிக்கிட்டயும், பொண்டாட்டி புருஷன்கிட்டயும் எதையோ மறைக்கிறாய்ங்களாம் அப்படின்னு உடனே, இப்ப ரோஹிணி அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்